Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நல்லா கவனிங்க. இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம்? இந்த உள்ளான சாட்சி எங்க உண்டாகுது? மனுஷனுடைய ஆவியிலே. அது கர்த்தருடைய தீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தணுமா? எப்படி வெளிப்படுத்துவார்? ஒரு தீர்க்கதரிசிட்ட சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது இல்ல, உங்களுடைய ஆவியிலே அந்த விளக்கை ஏற்ற பண்ணுகிறார், ஏற்றி வைக்கிறார். உங்களிடத்தில் பேசுகிறார். எங்க பேசுகிறார்? உள்ள பேசுகிறார். சரீரத்தில் இல்ல, மூளையில் இல்ல, உள்ளே பேசுகிறார். அப்ப உள்ள பேசுறாருன்னா உள்ள நம்ம டியூன் பண்ணணும். சரீரத்துக்கு தெரியுது உஷ்ணம் இருக்குதா குளிர் இருக்குதான்னு, அதுல ரொம்ப ரெடியா இருக்கிறோம், கரெக்டா தெரியுது. மனதுக்கு தெரியுது எது நல்லது கெட்டது என்று, ஏனென்றால் அதை நல்லா பயிற்சி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆவியில தெரிய மாட்டேங்கிறது, ஏனென்றால் ஆவியை நாம் பயிற்சி பண்ணவில்லை. ஆவியிலே நாம் அதிக கவனம் செலுத்துகிறது கிடையாது இல்லையா? ஆவியில பேசுகிறார். ஆவியில எப்படி பேசுகிறார்? நமக்குள்ளாக ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக சாட்சியிடுகிறார் இல்லையா? உள்ள சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார். அந்த சாட்சி கேட்குதா? நிச்சயமா கேட்கும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சாட்சி இடுகிறார். மற்ற எல்லாவற்றை குறித்தும் அப்படியே சாட்சி இடுகிறார். போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, எல்லாவற்றை குறித்தும் உள்ளே ஒரு ஆவியானவர் சாட்சி இடுகிறார். அந்த சாட்சியை நிச்சயமாக ஆவியானவர் தான் சாட்சி இடுகிறாரா, இல்லது என்னுடைய எண்ணங்கள் உள்ள எப்படி வேலை செய்தான் என்று எப்படி அறிந்து கொள்வது? ஒரே வழிதான். அது ஆவிக்குள்ளாக அதிகமாக நாம் ஊன்ற கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆவிக்கு அடுத்த காரியங்களிலே ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். ஆவியை நன்றாக அபிவிருத்தி பண்ணி ஆவிக்கு அடுத்த காரியங்களிலே கூர்மையானவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக இது ஆவியானவர் தான் நடத்துகிறார் என்பதை சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்வோம். இப்பொழுது இப்படி உள்ளான சாட்சி என்று சொல்லுகிறோமே, அதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணம், ஒரு மனுஷன் இதை அனுபவிக்கிறதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 20ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். வழியிலே கப்பற் சேதம் ஏற்படுகிறது. 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே, திடமனதாயிருங்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பியிருக்கிறேன். சேதமாயிடுச்சு. ஒரே காத்தும் மழையும் வந்து சேதமாய் எல்லா பொருட்களையும் தூக்கி வீச வேண்டியதா போயிட்டு, பிராணன் மட்டும்தான் தப்பி விட்டது, உயிர் மட்டும்தான் பிழைத்தார்கள். ஏன் இப்படி ஆனது? இப்ப இங்க வாசிக்கிறோம், நான் தேவதூதன் வந்து சொன்னார் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். தேவதூதன் என்ன சொன்னாராம்? பரவாயில்ல, நீங்கள் பிராணன் தப்புவீர்கள், உயிர் பிழைப்பீர்கள் என்று தேவதூதன் சொல்லி இருக்கிறார். ஏன்? இந்த பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும், அங்கே அவர் சாட்சியா இருக்க வேண்டும், அங்கே தேவனை குறித்து அவர் சொல்ல வேண்டும். சில காரியங்களை தேவன் அவருக்கு வைத்திருக்கிறார் முடிக்கும்படியாக. ஆகையால் சாக விட போகிறதில்லை. ஆகையால் எல்லாரையும் காப்பாற்ற போகிறார் ஆண்டவர். எல்லாரையும் காப்பாற்றி கொண்டு போய் சேர்க்க போகிறார். அதை தேவதூதனை விட்டு சொல்லுகிறார். ஆனால் வெறும் தேவதூதன் வந்து சொல்லுகிறது மட்டும் கவனிக்க கூடாது. நம்ம முன்னால் உள்ள வசனத்துக்கு போவோம். 9ஆம் வசனம். முதலையே ஆவியானவர் பரிசுத்த பவுலுக்கு வெளிப்படுத்தினார். இந்த பிரயாணத்தை தொடங்கும் போதே பரிசுத்த பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப தேவதூதன் வந்து நிற்கவில்லை, அப்ப ஆவியானவர் உள்ளே பேசினார். இதை பார்ப்போம். 9ஆம் வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். என்ன சொல்றான்? எனக்கு ஏதோ தெரியுதுங்க. நல்ல கவனிங்க, சாதாரண பாஷையில சொல்றேன். பிரயாணம் ஆரம்பிக்கும் போதே சொல்றான், இந்த பிரயாணத்தை நாம் மேற்கொண்டால் கப்பற் சேதம் ஏற்படும். பொருட்களும் மற்ற காரியம் மட்டுமல்ல, பிராணனுக்கே, உயிருக்கே சேதம் ஏற்படும். இது பிரயாணம் பண்ணுவதற்கு சரியான நேரம் அல்ல என்பதை நான் காண்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, காண்கிறேன். என்னத்தை கண்டான்? தரிசனம் கண்டானா?
பவுல் அப்போஸ்தலன் எப்படி கண்டார்? ஆங்கிலத்தில் ஐ பெர்சீவ் என்று வருகிறது. எப்படி கண்டார்? இந்த பிரயாணம் சேதமாயிருக்கும், சேதம் நடக்கும், இதுல நாசமோசங்கள் நடக்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் எப்படி கண்டார்? கண்ணால கண்டாரா? ஆவியிலே கண்டார். இதுதான் இந்த ஆவிக்குள்ளாக ஏற்படுகிற சாட்சி என்று சொல்லுகிறோம். ஆவியிலே கண் போல ஒன்று இருக்கிறது, நம்மால காண முடிகிறது. இப்படி நடக்கும், இப்படி செய்தா இது சரிப்படாது, இது சரியா வராது, இது ஆசீர்வாதமா இருக்காது, இது வாய்க்காது என்கிற அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக தருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். பிரயாணத்தை துவங்கும் போதே உள்ள பேசிட்டார். என்ன பேசிட்டாரு? சேதம் உண்டாகும், போகக்கூடாது, போனா பொருட்சேதம் உண்டாகும், உயிர் சேதமும் உண்டாகும். அப்படியும் அடுத்த வசனம் சொல்லுது, அந்த அதிபதி, கப்பலுக்கு அதிபதி பவுலின் வார்த்தையை நம்புறதை விட மற்றவருடைய வார்த்தையை நம்பி போலாம் வாங்க, இந்த ஆள் கிடக்கிறாரு, இந்த ஆள் ஜெபம் பண்ணிட்டு எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு, போலான்னு கிளம்புனாங்க. கிளம்பி போன பிறகுதான் தெரியுது இவர் சொன்னது உண்மை என்று. கப்பல் சேதம் உண்டாகி பொருள் எல்லாம் தூக்கி கீழே வீசி எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் இழந்து வெறும் உயிர் மட்டும் பிழைத்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தேவதூதன் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சரி பரவாயில்ல, அப்படி ஆயிப்போச்சு, உயிர் சேதம் ஆகும்னு முதல்ல சொல்லியிருந்தேன், ஆனா உயிர் சேதம் ஆக போறதில்லை, ஏன்னா நீ போய் சேர வேண்டும், பொருளை மட்டும் இழந்தீங்க, உயிர் சேதம் ஆகாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவதூதன் வந்து சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, எல்லா நேரமும் தேவதூதன் வந்து சொல்லுகிறது இல்லை. முக்கியமான நடத்துதல் எல்லாம் எப்போ வருது? நம்முடைய ஆவிக்குள்ளாக வருகிறது. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவதூதன் வந்து சொன்னாதான் பெரிய வழி நடத்துதல் என்று நினைக்காதீர்கள். அப்படி வரப்போகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவதூதன் வரப்போகிறது இல்லை. அன்றாடம் ஆவியானவர் உள்ளிருந்து உங்களை காண செய்கிறார், உங்கள் விளக்கை ஏற்றுகிறார், நீங்கள் காண்பீர்கள், என்ன என்று அதை பார்க்க முடிகிறது, உங்களுக்குள்ளாக ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சீதோஷ்ண நிலையை குறித்து எப்படி சரீரத்தின் மூலமாக நாம் உணர்கிறோமோ, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு, ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்கு, போக வேணான்னு உணர்றோமோ, அதுபோல ஆவிக்குள்ளாக ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஆவிக்குள்ளாக ஒரு அறிவு இருக்கிறது. அதில் ஆண்டவர் காண்பிக்கிறார், இதை செய்ய வேண்டாம், செய்தால் இது சரிப்படாது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். தேவதூதன் பின்னால தான் வர்றாரு. ஏன்னா சேதம் ரொம்ப ஆயிடுச்சு. பவுல் அப்போஸ்தலன் என்ன அப்படி ஆகி போச்சு, உயிரும் போயிடுமான்னு நினைச்சு அவர் பயந்துடக்கூடாதுன்னு தான் தேவதூதன் வந்து என்ன சொல்றார்? பயப்படாத, உயிர் சேதம் ஆகாது என்று சொல்லுகிறார். ஆனால் ஆவிக்குள்ளாக ஏற்கனவே பேசிவிட்டார் ஆவியானவர். எத்தனை பேருக்கு வழங்குச்சு நான் சொன்னது? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆவியானவர் உள்ளாக சாட்சி கொடுத்து நம்மை நடத்துகிறார். தெரியுது நமக்கு, சாட்சி கொடுத்து நடத்துகிறார்னு வாசிட்டோம். எப்படி இதை நாம் அபிவிருத்தி பண்ணுவது? எப்படி அந்த சாட்சியை நாம் அதிகமாக உணர முடியும்? எப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சாட்சியை உணர்ந்து ஆவியானவர் கொடுக்கிற அந்த சாட்சியை வைத்து நாம் எப்படி வாழ முடியும்? ஒவ்வொரு நாளும் நிச்சயமா இது ஆவியானவர் தான் காமிக்கிறார்னு எப்படி நம்ம நிச்சயமாய் தெரிந்து கொள்ள முடியும்? அதற்கெல்லாம் வழி இருக்குது. நிச்சயமாய் நாம் தெரிந்து கொள்ள முடியும்.